உங்க வைஃப் ஓவர் திங்க் பண்ணும்போது நீங்க இரிட்டேட் ஆனீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் ஹெல்தியாவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, நம்ம சினிமால பாக்குற கப்பிள்ஸ்ல நம்ம யாரை அட்மயர் பண்றோம்? புரிஞ்சுட்டு சப்போர்ட்டிவா இருக்கிற பார்ட்னர் இருக்கிற கப்பிள்ஸ் தானே அட்மயர் பண்றோம். இல்ல ஓவர் திங்க் பண்ணி ஏதாச்சும் பேசினாலே உடனே சண்டை போடுற பார்ட்னர்ஸ் பார்த்தா நம்ம அட்மயரா பண்றோம். அதே மாதிரிதான் உங்க வைஃப் ஓவர் திங்க் பண்ணா கோவப்படாதீங்க, மெயினா சண்டை போடாதீங்க. அவங்க கேட்கிற குவெஸ்டின்ல இருந்து அவங்க பேசுற விஷயம் வரைக்கும் எல்லாமே உங்களோட லவ்க்காக மட்டும்தான். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற லவ் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. நீங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா அவங்க தாட்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க மனசுல இருக்கிற எல்லாமே வெளியில சொல்லும் போது டக்குன்னு டிஃபென்ஸ் மோடுக்கு போயோ இல்ல திட்டியோ எதுவுமே பண்ணாம ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாம ஜஸ்ட் லிசன் டு ஹர். தி மோர் யூ லிசன் டு ஹர் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அவங்க சொல்ற விஷயத்தை டிஸ்மிஸ் பண்ணாம எப்போலாம் நீங்க ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தி மோர் ஷி ஃபீல் சேஃப், உங்களை இன்னுமே அவங்க லவ் பண்ணுவாங்க, கேர் பண்ணுவாங்க, லைஃப் முழுக்க உங்களோட அவங்க நிப்பாங்க. So stay calm and stay loving.